ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாயை ஒரு 10 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 2 பெரிய சைஸ் பூண்டை ஃபுல்லாகவே உரித்து எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணும். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சட்னி நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சட்னி நல்லா கெட்டியாக இந்த பதத்தில் இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.